அமெரிக்காவுக்கு எதிராக அடுத்த மாஸ்டர் பிளானை ஈரான் போடுகிறது என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த செய்தியில் சில சுவாரஸ்யமான முக்கியமான தகவல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே என்ன விஷயம் என்பதை விரிவாக பார்க்கலாம். ஈரான் இன்னும் சில சக்தி வாய்ந்த நாடுகளோடு சேர்ந்து, அதாவது ரஷ்யா, சீனா, இந்தியா, பாகிஸ்தான் இந்த மாதிரியான சில பவர்ஃபுல்லான நாடுகளோடு சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக சில நடவடிக்கைகளை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, SCO என்று சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. SCO என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு. அதாவது சீனாவில் இருக்கக்கூடிய ஷங்காய் நகரத்தில் உருவாக்கப்பட்ட ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு என்று சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதே ஒரு வகையில் சொல்ல போனால் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு அமைப்பு தான். அதாவது அமெரிக்காவுக்கு எதிராக சில நாடுகளை ஒன்றிணைச்சு ஒரு பெரிய சக்தியோட இங்கால கட்டி எழுப்பணும்ன்றதுக்காகத்தான் அந்த அமைப்பே கிட்டத்தட்ட உருவாக்கப்பட்டது. அமெரிக்காவுக்கு ஆரம்பத்திலேருந்தே விருப்பம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அமைப்பினுடைய ஒரு கூட்டம் நேற்று திங்கட்கிழமை நடந்தது. கிர்கிஸ்தான் நாட்டில் நடந்தது. அப்போ அதில் ரஷ்யா, சீனா, இந்தியா, பாகிஸ்தான், கிர்கிஸ்தான் மற்றது ஈரான் போன்ற நாடுகளினுடைய பெரிய பெரிய தலைவர்கள், இராணுவ தளபதிகள் எல்லாரும் கலந்து கொண்டு சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். அதில் ஈரான் சொன்ன விஷயம்தான் இப்போ எல்லாராலையும் கவனிக்கப்படுது. ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், எங்கள்கிட்ட இப்போ நிறைய அனுபவம் வந்திருக்கிறது. அதாவது உலகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான இராணுவம் இது அமெரிக்க இராணுவம் தானே. அந்த அமெரிக்க இராணுவத்தை நாங்கள் கடந்த ஒரு 40 நாட்களாக யுத்தத்தில் எதிர்கொண்டோம். அந்த அனுபவம் எங்கள்கிட்ட இருக்குது. எனவே எங்களுடைய அனுபவங்களை நாங்கள் ஏனைய நாடுகளோட பகிர்ந்து கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம். எப்படி அந்த சண்டை களம் இருக்கும், அந்த சண்டை களத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அல்லது கட்டுமையான ஒரு அழுத்தம் வரைக்குள்ள அதிலிருந்து எப்படி தற்காத்து கொள்வது, இந்த மாதிரி சகல அனுபவங்களும் எங்களுக்கு வந்திருக்கிறது. என்னதான் நூற்றுக்கணக்கான விமானங்களில் கொண்டு குண்டுகள் போட்டாலும் சரிதான், அல்லது போர்க்கப்பல்களில் இருந்து ஏவுகணைகளை ஏவினாலும் சரிதான், என்ன செய்தாலுமே நாங்கள் எல்லாத்தையும் தைரியமாக எதிர்த்து நின்றோம். இதன் மூலம் எங்களுக்கு நிறைய போர் அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் நாங்கள் எங்களுடைய கூட்டாளி நாடுகளோட பகிர்ந்து கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி ஈரான் வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான சவால் ஒன்றையும் எடுத்திருக்கின்றார்கள். இது கட்டாயம் அமெரிக்காவுக்கு ஒரு கடுப்பேற்றுற விதமாக தான் இருக்கும். அமெரிக்கா அதை ரசிக்காது. என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், ஈரான் இந்த கிர்கிஸ்தான் மாநாட்டில் இனிமேலும் உலகத்தில் அமெரிக்கா தான் ஒரு வல்லரசு நாடு, அதாவது யூனிபோலார் என்று சொல்லுவோம். யூனிபோலார் என்று சொன்னால் என்னென்னா, எல்லா அதிகாரங்களும் எல்லா பவரும் ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கிறது. இப்போ அமெரிக்கா தான், அமெரிக்காவை பார்த்து எல்லா நாடுகளும் நடுங்கணும், அமெரிக்கா வச்சதுதான் சட்டம், அமெரிக்கா நினைச்சா பொருளாதார தடைகளை விதிக்கலாம், அமெரிக்கா நினைச்சா ஒரு நாட்டை கேட்டுக்கள் இல்லாமல் போய் தாக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது தான் சொல்றது யூனிபோலார் என்று சொல்லி. இனியும் இந்த உலகத்தில் யூனிபோலார் இருக்க முடியாதுன்றதை நேற்று ஈரான் டிக்ளேர் பண்ணியிருக்குது. அதாவது அமெரிக்கா இனி தாங்கள் நெச்சபடி செய்ய முடியாது, எந்த ஒரு நாட்டின் மேலேயும் போயிட்டு தங்களுடைய இஷ்டப்படி தாக்குதலாம் நடத்த முடியாது. அந்த காலம் முடிவடைந்து விட்டது. அதாவது யூனிபோலார் என்றது முடிவடைந்து விட்டது. இனி உலகத்தில் பல்துருவ உலக ஒழுங்கு என்று சொன்னால், அதாவது இந்த அதிகார மையம் பரவலாக்கப்படும். இங்கால சீனா தலைமையிலான ஒரு அதிகார மையம், அங்கால ரஷ்யா தலைமையிலான ஒரு அதிகார மையம், இங்கால இந்தியா தலைமையிலான ஒரு அதிகார மையம் என்று சொல்லி எதைத்தான் சொல்றது பல்துருவ உலக ஒழுங்கு என்று சொல்லி. எனவே அமெரிக்காவினுடைய அந்த யூனிபோலாரை நாங்கள் ஒழிச்சு கட்டணும். அதற்கான முதலாவது படியை ஈரான் எடுத்து வைத்திருக்கிறது. அதுக்கான சகல அனுபவங்களும் எங்களுக்கு இருக்கு என்று சொல்லி நேற்றைக்கு கூட்டம் போட்டு பேசியிருக்கிறார்கள். நேற்று திங்கட்கிழமை கிர்கிஸ்தான் நாட்டில். இதில் இந்திய அதிகாரிகள், ரஷ்ய அதிகாரிகள், சீன அதிகாரிகள் மற்றது ஈரானிய அதிகாரிகள் என்று சொல்லி முக்கியமான நாடுகளினுடைய, அதாவது அந்த SCO கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளினுடைய அதிகாரிகள் கலந்து கொண்டு இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதாவது நேற்று நடந்த இந்த கூட்டத்தினுடைய சுருக்கமான முடிவு என்று சொன்னால், இனியும் அமெரிக்கா இந்த உலகத்துக்கு நான் தான் பெரிய வல்லரசு, உலகத்துக்கு நான் தான் போலீஸ்காரன், இந்த ஒரு நினைப்பில் நீ செயல்பட முடியாது. நேற்றைய கூட்டத்தில் டிக்ளேர் பண்ணியிருக்கிறார்கள். அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி. எனவே இது சம்பந்தமாக அமெரிக்காவினுடைய உடனடி ரியாக்ஷன் என்னென்னு சொல்லி தெரியல, அவர்களுடைய பதில் என்னென்னு தெரியல. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வகையில் இது உண்மையும் கூட. ஏனென்று சொன்னால், அமெரிக்கா பெரிய வல்லரசு, எங்குமே துணிந்து போய் தாக்குதல் நடத்துவார்கள், எந்த ஒரு நாட்டையும் கட்டுப்படுத்துவார்கள் என்ற அந்த இமேஜ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு தான் போகுது. ஏனென்று சொன்னால், ஈரானிய யுத்த களத்தில் பெரிய அளவில் சாதித்த மாதிரியே இல்லை. ஏனென்றா இந்த ஈரானிய யுத்த களத்தில் அமெரிக்கா நெச்ச மாதிரி பெரிய சாதனைகள் ஒன்றுமே செய்யலை. நீங்கள் சொல்லுங்க பாப்போம், ஏதாவது ஒரு பெரிய சாதனை ஒன்றை அமெரிக்கா நிகழ்த்தினது என்று சொல்லி. அப்படி எதுவுமே இல்லை. குறைஞ்சபட்சம் ஹோமுஸ் நீரிணை பகுதியில் போயிட்டு ஒரு தாக்குதல் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய ஈரானிய கடற்படையை பின்வாங்க வச்சுட்டு அந்த ஏரியாவை முழுமையாக கட்டுப்பாட்டில் எடுத்து அந்த ரூட்டால் எல்லா கப்பல்களையும் போக விட்டு
விட்டுருந்தா, அந்த பாதை எல்லாத்தையும் வந்து திறந்து விட்டுருந்தா, அப்போ நாங்கள் சொல்லலாம், ஓஹோ, அமெரிக்கா வந்து பெரிய வல்லரசு நாடு, ஈரானுடைய அந்த முற்றுகையை வந்து உடைச்சிட்டார்கள் என்று சொல்லலாம். ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. கார்க் தீவை வந்து கைப்பற்ற போகிறார்கள், அதில் போய் குதிக்க போகிறார்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. ஈரானுக்கு உள்ள புகுந்து யுரேனியத்தை தூக்கி கொண்டு வரப்போகிறார்கள் என்று சொல்லி எல்லா இடம் செய்திகள் பரவினது, அதுவும் நடக்கல. அப்போ நாங்கள் கேள்விப்படுற எதுவுமே நடக்கல. எந்த ஒரு பெரிய அதிசயமோ எந்த ஒரு பெரிய ஆச்சரியமோ கடந்த அந்த 40 நாள் யுத்தத்தில் வந்து நடக்கவே இல்லை. அப்போ எப்படி சொல்ல முடியும் அமெரிக்கா வந்து பெரிய வல்லரசு நாடு என்று சொல்லி? அதைத்தான் நேற்று கூடி முடிவெடுத்திருக்கிறார்கள். இனி வந்து அமெரிக்கா அந்த யூனிபோலார் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. இனி வந்து அதிகார மையம் உலகத்தில் வந்து பரவலாக்கப்படும். அதை வந்து நாங்கள் உறுதிப்படுத்தணும் என்று சொல்லி முடிவெடுத்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய ரியாக்ஷன் என்னன்னு தெரியல, காத்திருந்து பார்ப்போம். ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி ஈரானினுடைய அனுமதியுடன் 2 முக்கியமான கப்பல்கள், பாரிய கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி வெளியே வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஒன்று வந்து சவுதி அரேபியாவிலேருந்து வந்திருக்குது, மற்ற கப்பல் வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அமீரகத்திலேருந்து வந்திருக்குது. முதல்ல வந்து அமீரகத்திலேருந்து வந்த கப்பல் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கொண்டு வரப்பட்டது எல்என்ஜி. எல்என்ஜின்னா உங்களுக்கு தெரியும், திரவமாக்கப்பட்ட எரிவாயு. இந்த திரவமாக்கப்பட்ட எரிவாயு இப்போ தான் முதல் முறையாக வருதாம். அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி யுத்தம் ஆரம்பித்த பிறகு முதல் முறையாக ஒரு எல்என்ஜி கப்பல் இப்போ தான் முதல் முறையாக ஹோர்முஸை வந்து தாண்டி வந்திருக்குது வெளியே. 1,36,357 கன மீட்டர் அளவுள்ள எல்என்ஜி வந்து இந்த கப்பலில் வந்து எடுத்து வரப்பட்டிருக்கிறது. இது வந்து இந்தியாவினுடைய மேற்கு பகுதி துறைமுகம் நோக்கி, மேற்கு இந்தியா நோக்கி சென்று கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருந்து இந்த ஒரு கப்பல் இப்பொழுது ஹோர்முஸை தாண்டி சென்றிருக்கிறது. அடுத்தது இன்னும் ஒரு பாரிய கப்பல் வந்து அதுவும் ஹோர்முஸை தாண்டி வந்திருக்கிறது. அது ஜப்பானுக்கு போய் கொண்டிருக்கிறது. அது வந்து சவுதி அரேபியாவில் இருந்து 2 மில்லியன் பேரல்ஸ் குரூட் ஆயில், மசகு எண்ணெயை ஏற்றி கொண்டு இப்பொழுது ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி செல்வதாக சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க, அது ஹோர்முஸை தாண்டி எங்கே போய்கொண்டிருக்குன்னு சொல்லி அரேபியன் கடல் நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அந்த படத்தில் பார்த்தாலே விளங்கும். இது வந்து ஒரு ஜப்பானிய கப்பல். அதனுடைய பேர் வந்து ஐடி மிட்சுமாரு என்று சொல்லி ஜப்பானிய பேரில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல். இது வந்து VLCC வகை கப்பல் என்று சொல்லப்படுகிறது. அது என்ன VLCC என்று கேட்டிங்கன்னு சொன்னால் வெரி லாங் க்ரூட் கண்டெய்னர், அதனுடைய சுருக்கம்தான் மிக நீளமான மசகு எண்ணெய் கப்பல், அதனுடைய சுருக்கம்தான் VLCC என்று சொல்கிறது. அப்படியான ஒரு கப்பல், ஜப்பானுக்கு சொந்தமான கப்பல், இன்று ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி ஈரானினுடைய அனுமதியை பெற்று ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. லெபனானில் வந்து 3 வார கால போர் நிறுத்தம் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. அது அறிவிக்கப்பட்டதோட சரியே தவிர நடைமுறைக்கு வந்த மாதிரி தெரியவே இல்லை. ஏன்னு சொன்னால் தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்படியான சூழலில் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை இஸ்ரேலிய அரசாங்கம், இஸ்ரேலிய இராணுவம் அறிவித்திருக்கிறது 15க்கும் அதிகமான கிராமங்கள், தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய 15க்கும் அதிகமான கிராமங்களோட பட்டியலை வெளியிட்டு அதிலிருந்து அனைவரும் உடனடியாக வெளியேறணும், எல்லோரும் வடபகுதி நோக்கி செல்லுங்கள். அதாவது வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நகரம் சைடன் என்று சொல்லி அந்த சைடன் நகரத்தை நோக்கி எல்லாரும் போங்கள், ஒரு தருமே இங்கே இருக்கக்கூடாது, இந்த 15க்கும் அதிகமான கிராமங்களில் வந்து எந்த ஒரு மக்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இந்த கிராமங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் மலை கிராமங்கள் தான், மலைப்பகுதியான அந்த முழுக்க. எனவே உடனடியாக வெளியேற சொல்லி இப்பொழுது இஸ்ரேல் உத்தியோகபூர்வமாகவே அறிவித்திருக்கிறது. இப்போ போர் நிறுத்தம் வந்து நடைமுறையில் இருக்கக்குள்ள அங்கங்கே சில தாக்குதல்கள் நடந்தால் அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். சின்ன சின்ன தாக்குதல்கள் நடந்திருக்கும் போலக்கு அல்லது யுத்த நிறுத்த மீறல் என்று சொல்லி நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. இது வந்து பகிரங்கமாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு அரசாங்கத்தால் பகிரங்கமாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது 15க்கும் மேற்பட்ட இந்த கிராமங்களிலிருந்து மக்கள் வெளியில் போங்க என்று சொல்லி. எனவே இதுக்கு பேர் தான் போர் நிறுத்தமா? இதைத்தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்தாரா என்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மோதல்கள் ஒரு பக்கம், உயிரிழப்புகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படி போய்கொண்டிருக்குது லெபனானினுடைய நிலைமை. களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.